தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ஆசீர்வாதம் நம்முடைய சரீரம். எல்லாருக்குமே தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ஆசீர்வாதம் அவங்களுடைய சரீரம். இந்த சரீரத்தை போல இந்த சரீரத்திலிருந்து சில உறவுகளை தேவன் கொடுக்கிறாரு. இந்த சரீரத்துக்கு புறம்பாகவும் தேவன் சில உறவுகளை கொடுக்கிறாரு. கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா, அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நிறைய உறவுகளை தேவன் கொடுக்கிறார். ஆனால் இந்த உறவுகள் சாதாரணமானதல்ல, விலையேற பெற்றது. இந்த உறவுகள் காத்து கொள்ளப்பட வேண்டியது. பிள்ளைகள் பெற்றோரை காத்து கொள்ள வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும். ஒரு கணவர் மனைவியை காத்து கொள்ள வேண்டும், மனைவி பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் காத்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் வாழ்வின் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் அதை காத்துக்கொள்ள தெரிகிறது இல்லை. ஒன்று மரணத்தில் இழந்து போயிடுறாங்க, அல்லது உயிரோடு இருக்கும் பொழுதே அதை பிரயோஜனமற்றதாக மாற்றி விடுகிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து பேசுகிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளை காத்து கொள்ளணும், விட்டுறக்கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். நல்ல 2 கைகளை தட்டி வேதாகமத்திலிருந்து இதை நம்ம தியானிக்க போகிறோம். உறவுகளை காத்துக்கொள்வது எப்படி? முதல்ல உறவை காத்துக்கொண்ட ஒரு மனுஷனை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அல்லேலூயா. ஆதாமுக்கு 10வது தலைமுறையான நோவா தன்னுடைய மனைவி, தன்னுடைய 3 ஆண் பிள்ளைகள், தன்னுடைய 3 மருமக்கமார்கள், மொத்தம் 8 பேர் காக்கப்பட்டார்கள். நோவா தேவன் தனக்கு கொடுத்த உறவை காத்து கொண்டார். உறவை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற பிராணிகள் எல்லாமே நோவாவோடு கூட பேழைக்குள் இருந்தவைகள், அவைகளும் காக்கப்பட்டன. குறிப்பாக சொல்லப்போனால் நோவா காத்து கொண்டது அவருடைய 3 ஆண் மக்களை மாத்திரமல்ல, அவருடைய 3 மருமக்கமார்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பிறந்த, இப்பொழுது பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி பிறக்க போகிற உயிர்களையுமே அவர் காத்து கொண்டார். நம்மெல்லாம் ஆதாம் வழியாய் வந்தவர்களாக இருந்தாலும் இடையில ஆண்டவர் ஒரு பிரேக் போட்டு நோவாவையும் நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றி மற்ற ஜனங்களெல்லாம் தேவன் அழித்து போட்டார்.
நாம் எல்லாருமே இப்பொழுது யாருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நோவாவினுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருந்து என்ன செய்தோம்? வந்தோம். நோவா தன்னுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, நம்ம எல்லாரையும் தான் அவர் காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமென். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். மனுஷர் எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க. நோவா காலத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் வரைக்கும் 2000 ஆண்டுகள், ஆதாம் ஏவாள்ல இருந்து நோவா காலம் வரைக்கும் 2000 ஆண்டுகள். இந்த 2000 ஆண்டுகளில் ஜனங்கள் பெருகி இருந்தார்கள். ஆனால் ஜனங்கள் பெருகியிருந்த காலத்தில் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா தேவனோடு இருந்த உறவை கொலைத்து போட்டார்கள். தேவனோடு இருந்த உறவை துண்டித்து விட்டார்கள். ஆனால் நோவா மாத்திரம்தான் தேவனோடு உறவை ஏற்படுத்தி கொண்டார். நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தேவபுத்திரர்கள் அவங்க யாரு? சத்தமாக சொல்லுங்களேன். தேவபுத்திரர்கள், தேவகுமாரர்கள். ஆனால் அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்து கொண்டு மனுஷர்களாக மாறினார்கள். அதாவது தேவனோடு இருக்கிற அந்த உறவை துண்டித்தார்கள். தேவபுத்திரர் அதாவது தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை, தேவனோடு இருந்த அந்த உறவை துண்டித்தார்கள். அவர்கள் மனுஷ குமாரத்திகளை திருமணம் பண்ணி மனுஷர்களாய் மாறி போனார்கள். ஆனால் பலவான்களாக இருந்தாங்க, புகழ் பெற்றவங்களாக இருந்தாங்க. இந்த உலகத்தில் அவங்களுக்கு ஒரு குறை இருந்ததில்லை. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் அவங்க புகழ் பெற்றவங்களாக இருந்தாலும், எல்லாத்தையும் அவங்க பெற்றவங்களாக இருந்தாலும், தேவனுடைய உறவு அவங்க வாழ்க்கையில் இல்லாததுனால பைபிள் சொல்கிறது அவர்கள் ஜலப்பிரளயத்தில் அழிந்து போனார்கள். ஜலப்பிரளயம் அவர்களை வாரி கொண்டு போய்விட்டது. அவங்க குடும்பமாக தான் இருந்திருப்பாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் எல்லாரும் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஜலப்பிரளயத்தில் தங்களையும் காப்பாற்றி கொள்ள முடியலை, தங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ள முடியலை, தங்களுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றி கொள்ள முடியலை. எல்லாரும் மாண்டு போனார்கள், எல்லாரும் அழிந்து போனார்கள். தேவனுடைய உறவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய உறவுகளை நாம் காத்துக்கொள்வதற்கு, நம்முடைய உறவுகளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய உறவுகளுக்கு நாம் பிரயோஜனப்படுவதற்கு தேவனோடு நம்ம வைத்திருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நோவாவை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா ஜெபித்தான்னு பைபிளை போடலை. நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவா தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான், தேவன் அவன் கூட பேசி கொண்டிருந்தார். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அப்பா, ஒரு அம்மா, பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஒருவரிடத்தில் ஒருவர் பேசிக்கொண்டு ஒரே வீட்டிற்குள்ளே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க பார்த்தீங்களா?
அதே மாதிரி தான் நோவாவும் தேவனும். நோவா தேவனோடு ஜெபித்தான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கலாம். நோவா தேவனை ஆராதித்தான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நோவா தேவனோடு சஞ்சரித்தான். சஞ்சரித்தல் அப்படின்னா வாழுதல். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நோவா தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு வாழ்ந்தான். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? அப்பா கூட, அம்மா கூட, பிரதர்ஸுகள் கூட, பிள்ளைகள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கள? அதே மாதிரி தான் நோவா அப்பா கூட வாழ்ந்தான், தேவனோடு கூட வாழ்ந்தான். ஆமென். தேவனுக்கு அவன் அந்நியர் அல்ல. தேவனுக்கு யாரல்ல? அவன் அந்நியர் அல்ல. தேவன் அவன் கூட இருந்தார், அவன் தேவனோடு கூட இருந்தான். அவனுக்கு மனைவிகள் பிள்ளைகள் இருந்தது, மனைவி பிள்ளைகள் இருந்தது. இவன் தேவனோடு கூட அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தபடினால அவனுக்கு அவனுடைய குடும்பம் தேவனாலே காத்து கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நாமும் நம்முடைய உறவுகளை காத்துக்கொள்ள நாம் தேவனோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், துண்டித்து விடக்கூடாது. ஆமென். இந்த தேவனோடு பிரதர், இந்த தேவனோடு நாம் சஞ்சரிப்பதற்கு, இந்த தேவனோடு நாம் வாழ்வதற்கு நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய கண்களில் முதல்ல கிருபை வேண்டும். ரெண்டாவது, நம்ம உத்தமர்களாய் வாழ வேண்டும். மூன்றாவது, நம்ம நீதிமானாக வாழணும். நீதிமான் அப்படின்னா விசுவாசம் உள்ளவனாக வாழணும். நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் உள்ளவனா, ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவனா, ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவனா வாழணும். உத்தமன் அப்படின்னா நேர்மை உள்ளவனாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனா வாழ்ந்தான். தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதனால் தேவனோடு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தனிமையாக வாழலை, அவன் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நீங்கள் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, தேவனோடு வாழ்வதற்கு உங்கள் அர்ப்பணம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் காத்து கொள்ளப்படுவீர்கள். உங்களுக்கு உங்களுடைய உறவுகளை தேவன் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வெள்ளம் எழும்பி வந்தாலும், எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும், 40 நாட்கள் இரவும் பகலும், அப்படிப்பட்ட ஒரு மழையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மழையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இரவும் பகலும் மழை. நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி தான் மக்கள் நினச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து மழை பெய்யும் போது என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? எங்கேயாவது கடைகளில் ஒதுங்கி இருக்கும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை என்ன செஞ்சிடும்? நின்றுடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை என்ன செஞ்சிடும்? நின்றுடும். ஆனால் மக்கள் அப்படித்தான் அந்த காலத்தில் நினச்சாங்க. ஆனால் அது அதிகமாயிட்டு தான் போச்சு. வேதம் சொல்லுகிறதுங்க, வானத்தின் மதகுகள் திறந்தது, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறந்தது. அங்கங்கே பூமி பிளந்து உலர்ந்து தண்ணி வருது. வானத்தில் இருந்து மதகுகள், மழை பெய்யல, டேம்பை திறந்து விட்டால் எப்படி தண்ணி வரும்? அது மாதிரி வெள்ளம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நாட்களில் பூமியில் உயர்ந்த மலைகளெல்லாம் மூடின. அதுக்கு மேலே 15 முழத்துக்கு தண்ணி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்த அத்தனை உயிர்களும் ஆண்டு போயிட்டு, அத்தனை ஜீவராஜிகளும் ஆண்டு போயிட்டு, அநேக மனிதர்கள், ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்கள், பலசாலிகள், புகழ் பெற்றவர்கள் எல்லாரும் ஆண்டு போய்விட்டார்கள். அவங்கள் குடும்பங்களும் ஆண்டு போய்விட்டது. இந்த உலகத்தில் மனிதர்கள்
நோவாவினுடைய குடும்பத்தை தவிர யாருமே உயிரோடு இல்லை, எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் அந்த மழை ஒன்றும் செய்ய முடியலை, அந்த வெள்ளம் ஒன்றும் செய்ய முடியலை. அவர்கள் கொப்பேர் மரத்தினாலே செய்யப்பட்ட பேழைக்குள் வைத்து காக்கப்பட்டார்கள். அவர்கள் கொப்பேர் மரத்திலே உள்ளே வைக்கப்பட்டு காக்கப்படவில்லை, அவர்கள் தேவனுடைய இதயத்தில் வைத்து காக்கப்பட்டார்கள், தேவனுடைய மனதில் வைத்து காக்கப்பட்டார்கள். வெள்ளம் அவர்கள் மேல் மோதியும் அவர்கள் சேதமாகாதிருந்தார்கள். பூமிக்கு கீழே வெள்ளம் வந்தோம், பூமியிலிருந்து வெள்ளம் வந்தோம், வானத்திலிருந்து மழை பெய்தோம், பக்கங்கள்ல இருந்து வெள்ளம் வந்தோம். அவங்கள சேதப்படுத்த முடியல, அவங்களுடைய பேழையை அழிக்க முடியல. காரணம், அவர்கள் தேவனோடு உறவில் இருந்தார்கள். அவர்களுக்கும் தேவனுக்கும் உறவு இருந்தது. தேவனோடு உறவு இருக்கிற இந்த மனுஷனை இந்த உலகத்தில் சாத்தானால் அழிக்க முடியாது, இந்த உலகத்தில் நோய் நொடிகள் அழிக்க முடியாது, இந்த உலகத்தில் அவனை அழிப்பதற்கு எதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. தேவன் சகலத்தின் மேலே அதிகாரம் படைத்த தேவன். நல்ல கையை தட்டி, தலைக்கு மேல கை தட்டி, இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த உறவுகளை காத்துக்கொள்ள, தேவனோடு கூட இருக்கிற உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. தேவனோடு கூட இருக்கிற உறவை இழந்து போகாதீங்க. ஆமென். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, கடவுளை சாதாரணமாக நினைக்காதீங்க. பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க, பேர பிள்ளைகள்லாம் பிறந்துட்டாங்க, நிறைய சொந்த பந்தம் வந்துருச்சு, அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, ஒரு குறைவு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற இத்தனையையும் ஒரே ஒருவர் உங்களுக்கு காத்து தருவார். ஆமென். நீங்கள் ஒன்றை இழந்து போக மாட்டீங்க. அவர் ஒருவர் இருந்தால் போதும், நீங்கள் ஒன்றை இழந்து போக மாட்டீங்க. ஆனால் அவர் ஒருவரோடு இருக்கிற அந்த உறவை நீங்கள் துண்டிச்சிட்டிங்கன்னா உங்களுடையவைகள் உங்களிடத்தில் இருப்பது கடினம். அதனால் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை இன்னும் அதிகப்படுத்துங்க. அவரோடு வாழுங்க, அவரோடு பேசுங்க, அவர் உங்களோடு கூட பேசட்டும். அவர் இல்லாத வாழ்க்கையை விரும்பாதீங்க, அவர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லுங்க. அவருடைய பிரசன்னத்தில் இருங்க, அவருடைய சமூகத்தை நோக்கி ஓடி வாங்க. அவருடைய சமூகம் எனக்கு என்ன தரப்போகிறது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உறவுகளை உங்களுக்கு காத்து தரும். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 17:26-27. நோவாவின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும், பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது, எல்லாரையும் அழித்து போட்டது. அல்லேலூயா. நோவா காலத்தில் நடந்தது மாதிரி மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். இந்த கடைசி காலத்தில் பாருங்களேன், ஹோட்டல்கள் பெருகி போயிடுச்சா? முன்னாடி இருந்த தாயல்பட்டி எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி தானே? ஒரே ஒரு ஹோட்டல், இன்னொரு ஹோட்டல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும். அந்த ஹோட்டலில் தான் தோசை வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். அதுவும் 11:30 மணி வரைக்கும் இருக்கும், கடைசி பஸ் வர்ற வரைக்கும் அந்த ஹோட்டல் திறந்துருக்கும். ஹோட்டல் தவுடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் தடிக்கு விழுந்தா ஒரு ஹோட்டல். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன, ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஜோயில் அந்த கடையில் குழம்பு வாங்கிட்டோம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அவன் போய் வாங்கிட்டு வந்தான். அந்த குழம்பை சாப்பிட்டுக்கிட்டே திட்டி கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னா அந்த குழம்பு நல்லா இல்லை, அந்த குழம்புல தண்ணி ஊற்றிருக்கிறார்கள்.
நானும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். முன்ன சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிட்டதுக்கும் வித்தியாசம் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்னுடைய மகன் சொன்னான், அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், கீ வரிசையில் நிற்கிறாங்க, அதனால் தண்ணியை ஊற்றிட்டாங்க. பாருங்களேன், இந்த உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது உண்மைங்க. நோவா காலத்தில் நடந்தது மாதிரி மனுஷகுமாரன் காலத்திலே நடக்கும். அல்லேலூயா. சாப்பிடுகிறது தப்பல்ல, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் புசிக்கிறவர்களாக, புசிக்கிறதுலையே தங்களுடைய பணம், தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுல மக்கள் அர்ப்பணிக்கிறதுலையே மாறிவிட்டார்கள். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நோவா காலத்தில் பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள், பெண் கொடுத்தார்கள். இன்றைக்கி அது நடக்கத்தான் செய்யும். இருக்கிற சினிமா தியேட்டர்களை கூட மூடிட்டு கல்யாண மண்டபத்தை திறந்து நிறைய கல்யாணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முகூர்த்த நாளிலே கல்யாண மண்டபம் கிடைக்காத அளவுக்கு திருமணங்கள் நடக்கிறது. அதெல்லாம் கரெக்டாக நடக்குது. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை நாட்களில் இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். இந்த மனிதர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். இன்றைக்கி பாருங்களேன், குடிகாரர்கள் நிறையா பெருகிட்டார்கள். அப்படி தானே? குடிகாரர்கள் நிறையா என்ன செஞ்சிட்டாங்க? பெருகிட்டார்கள். அதாவது ரோட்டில் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கும், அந்த இடத்துல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல என்ன கடை இருக்கும்? ஒயின்ஸ் கடை இருக்கும். சாத்தூர்லேருந்து ஒரு நாள் டூ வீலரில் வரும்பொழுது ஒரு இடத்துல நிறைய வண்டிகள் கிராஸ் பண்ணினது, ரோடெல்லாம் வண்டி நின்று கொண்டு இருந்தது. அங்கிட்ட திரும்பி பார்த்தேன், அப்போ தான் அந்த போர்டு போட்டிருந்துச்சு. நான் புரிந்து கொண்டேன், இன்றைக்கி உலகத்தில் அதிகமான கூட்டங்கள் எங்கே கூடுகிறது? டாஸ்மார்க் கடையில் கூடுகிறது. அல்லேலூயா. இது மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். ஜனங்கள் புசிக்கிறவங்களா இருப்பாங்க, ஜனங்கள் குடிக்கிறவங்களா இருப்பாங்க, ஜனங்கள் பெண் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க, பெண் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை இழந்து போவார்கள். ஆனால் ஞானமுள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாக இந்த குடிக்கிறதுலையும், இந்த புசிக்கிறதுலையும், இந்த பெண் கொடுக்கறதுலையும், இந்த பெண் எடுக்கிறதுலையும் அதிக கவனம் செலுத்தாம கர்த்தரோடு வாழ்கிறதுலையும், கர்த்தரோடு நடக்கிறதுலையும், கர்த்தரை தேடுகிறதுலையும், கர்த்தரை ஆராதிக்கிறதுலையும் கவனமுள்ள மக்கள் பிழைத்து கொள்வார்கள், தங்களுடையவைகளை காப்பாற்றி கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நாம மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. உங்களுடைய உறவுகளை காத்து கொள்ளுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடைய உறவுகளை காத்து கொள்ளுங்க. தேவனோடு இருக்கிற உறவுகளை நீங்க காத்து கொண்டீங்கன்னா உங்களுடைய உறவுகளை இந்த உலகத்தில் எதுவும் தொட முடியாது. கர்த்தர் உங்க உறவுகளை உங்களோடு கூட வச்சிருப்பாரு, உங்களோடு வச்சிருப்பாரு. அவரும் உங்களோடு கூட இருப்பாரு. இப்போ பட்டணங்களில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, குழந்தைகளை கடத்துகிறார்கள் என்று, குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் என்று. சில செய்திகளை பார்க்கும் பொழுது அது உண்மை அப்படின்னு தோன்றுகிறது. சில செய்திகளை பார்க்கும் பொழுது அது பொய்யென்றும் தோன்றுகிறது. கடைசி காலத்தில் நம்மளை விட்டு நம்முடைய உறவுகளை பிரிப்பதற்கு பிசாசு கிளம்பி இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. யார் கிளம்புனான்னு யார் கிளம்பாட்டேன்னு, தேவனோடு கூட நம்முடைய உறவு இருந்துச்சுன்னா வெள்ளமே எழும்பி வந்தாலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிரிப்பதற்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற அந்த உறவை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்க, ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஏற்படுத்தி கொள்வீங்களா? எத்தனை பேர் அப்படி ஏற்படுத்தி கொள்வீங்க? கைகளை உயர்த்தி காமிங்களேன். பாருங்கள், இவ்வளோ பேசியும் அந்த கை உயர மாட்டேங்குது. பாருங்களேன்,
மற்ற உறவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, மற்ற உறவுகளை நீங்கள் இழந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற இந்த உறவை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? அது அவர் நமக்கு கொடுத்த கிருபை. அவருடைய கிருபையினால், அவருடைய கிருபை இல்லாம இந்த உறவு நமக்கு கிடைக்கல. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அந்த கிருபை என்ன தெரியுமா? தேவனோடு வாழ்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைச்சது. அந்த கிருபை தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையினால தான் இன்னைக்கு ஆலயத்தில் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா தேவன் கொடுத்த இந்த கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபையை இழந்து போயிட்டோம்னா நமக்கு தேவன் கொடுத்த உறவுகளையும் நம்ம இழந்து போவது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தேவனுடைய உறவை குறித்து அற்பமாக சிந்திக்காத, இந்த தேவனுடைய உறவை குறித்து இழிவாக நினைக்காத. இது ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை, இது ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை. இந்த கிருபையை நீ காத்துக்கொள். இந்த கிருபையின் மூலமாக பெற்றுக்கொண்ட இந்த தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு வாழ்கிற, தேவனோடு கூட பேசுகிற, தேவனோடு கூட நடக்கிற இந்த கிருபையை பெற்றிருக்கிற நீ அதை காத்துக்கொள், அதை புதுப்பித்துக்கொள். அதை அலட்சியமா, அதை அற்பமா எண்ணாதே. நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை போல அதை அற்பமா துச்சமா எண்ணாதே. பெண்களுக்காக உறவை இழந்தார்கள். தேவ புத்திரர்கள், மனுஷ குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு ஆசைகளுக்காக, இச்சைகளுக்காக, அழகுக்காக தேவனை தூக்கி எறிந்தார்கள். மாமிசத்துக்காக தேவனை தூக்கி எறிந்தார்கள். இந்த உறவு எனக்கு வேண்டாம், இந்த உறவு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அழகான பெண்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். முடிவு என்னாச்சு? எல்லாத்தையும் இழந்து போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்றாரு, சகோதரா உன்னை பார்த்து தான் சொல்றாரு. தேவன் உனக்கு கொடுத்த கிருபை அவரோடு வாழ்கிற கிருபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை. கையை பிடிச்சு சொல்லுங்களேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை, அவரோடு வாழ்கிற கிருபை, அவரோடு சஞ்சரிக்கிற கிருபை. இந்த கிருபையை நீங்க இழந்து போகாதீங்க. இதை புதுப்பிச்சு கொள்ளுங்க, இதை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளுங்கள். நல்ல ரெண்டு கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் அப்படியே பேசி அல்லேலூயா நல்ல கை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க. இது உண்மைங்க, இது சரித்திரம், இது வேதாகம உண்மை, இது நம்ம வாழ்க்கையிலையும் உண்மை. இதை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. உங்கள் உறவுகளை காத்துக்கொள்ளுங்க, இந்த தேவனுடைய உறவுகளை காத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இரண்டாவது கவனிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சிஸ்டர், உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். தவறான நபர்களோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளாதிருங்கள். தவறான நபர்களோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளாதிருங்கள். லோத்து தன்னுடைய மனைவியை
உப்புத்தூண் ஆவதற்கு காரணமானான். மனைவியை இழந்தான் லோத்து. ஆபிரகாமோடு கூட ஆரான் ஊரிலிருந்து புறப்பட்ட அந்த லோத்து ஆபிரகாம் கூட சேர்ந்து ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கும் ஆடுகள், வேலைக்காரங்க, வேலைக்காரிகள் பெருகினார்கள். அந்த சமயத்தில் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இந்த லோத்து சமாதானப்படுத்த அவனுக்கு மனதில் பிரச்சனையை இவனும் பெரிதாக்கி கொண்டிருந்தான். ஆபிரகாம் இதை அறிந்து, நீயும் நானும் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நீ இந்த பக்கம் போனேன்னா நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனேன்னா நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறாரு. ஆனால் லோத்து யோர்தானுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சமபூமியை பார்க்குறான். அது பயங்கரமாக செழிப்பாக இருக்கிறது, கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்கிறது, எகிப்து தேசத்தை போல இருக்கிறது. அதாவது என்றைக்குமே வெளி தோற்றங்களை கண்டு நம்ம எதையுமே தெரிந்தெடுக்கக்கூடாது. உள்ள எப்படி இருக்குது, உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு தான் நம்ம எதையுமே தெரிந்தெடுக்கணும். வெளியில் இருக்கிறத பார்த்து நீங்கள் தெரிந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களை ஏமாத்துகிறவைகள் வெளியில் ரொம்ப சோக்காக தான் இருக்கும், ரொம்ப அலங்காரமாக தான் இருக்கும், உங்களை கவரக்கூடியதாக இருக்கும், உங்களை இழுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். வெளி தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சில காரியங்கள். ஆனால் உள்ளே இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம அறியணும். இந்த லோத்து இந்த சோதம் குமரோ பட்டணத்தை தெரிந்தெடுத்தார் தான் போய் பிழைப்பதற்கு. ஆனால் வெளியில் பார்க்கிறதுக்கு அது கர்த்தரின் தோட்டம் போல இருந்தது, ஏதேன் தோட்டம் போல இருந்தது, எகிப்து போல இருந்தது. ஆனால் உள்ள என்ன இருந்தது, உள்ள எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. வாசித்து பாருங்களேன், ஆதியாகமம் 13:13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சாதாரண பாவிகள் அல்ல, கிரேட் பாவிகள், பெரிய பாவிகள், மகா பாவிகள், பொல்லாதவர்கள், அருவருப்பான பாவத்தை செய்கிறவர்கள். ஆண்டவர் அக்கினியை ஊற்றி அழிக்கிற அளவிற்கு அவர்கள் மோசமான பாவிகளாய் இருந்தார்கள். இன்னைக்கு நீங்க நட்பு வைத்திருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பாருங்க. அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்களா அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்களா? அவர்களிடத்தில் உண்மை இருக்கிறதா? அதெல்லாம் பாருங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை பாதிக்கப்படும், உங்க குடும்பம் பாதிக்கப்படும், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தவறான நபர்களோடு, சோதோம் குமோரோவோடு கூட ஐக்கியம் வைக்காதீங்க. சோதோம் குமோரோவை தெரிந்து கொள்ளாதீங்க. நீங்கள் வாழ்வதற்கு, நீங்கள் ஐக்கியம் கொள்வதற்கு சோதோம் குமோராவை தெரிந்து கொள்ளாதீங்க. அப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய உறவுகளை இழப்பீங்க, குடும்பத்தை நீங்களே உடைப்பீர்கள். வேதம் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற அந்த வசனத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். துன்மார்க்கரோடு, பாவிகளோடு நமக்கு உறவு, ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஒருவர் துன்மார்க்கன் என்றால், ஒருவர் பாவி என்றால் அவர்களோடு இருக்கக்கூடிய உறவை துண்டிங்கள். ஆமென். இல்லை என்றால் உங்க வாழ்க்கை துணையை இழப்பீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்களே பாழாக்கிடுவீங்க. சினிமாக்காரனோடு,
உங்களுடைய ஐக்கியத்தை வைக்காதீங்க. சினிமாவோடு உங்களுடைய ஐக்கியத்தை வைக்காதீங்க. சீரியலோடு உங்கள் ஐக்கியத்தை வைக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் சோதம். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அது பக்கத்தில் போனால் அதை பார்த்தா இழுக்கத்தான் செய்யும். அதோடு கூட உங்கள் ஐக்கியத்தை வைக்காதீங்க. ஆபிரகாம் வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். வனாந்தரத்தில் இருக்கிறது போல தான் இருக்கும். ஒன்றும் இல்லாதது போல தான் இருக்கும். ஆனால் அங்கே சுகம் இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இருக்கும், அங்கே ஆறுதல் இருக்கும். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தை கண்டு ஏமாறாதீங்க, உலகத்தில் உள்ளவைகளை கண்டு ஏமாறாதீங்க, சோதம் குமாரவோடு கூட உங்களுடைய நட்பை ஏற்படுத்தாதீங்க. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள தவறான நபர்களோடு இருக்கிற அந்த உறவை துண்டித்து பழகுங்கள். தவறான நபர்களோடு இருக்கிற அந்த உறவை துண்டித்து பழகுங்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்களை பார்த்து, உங்களுக்கு தவறான நபர்களோடு இருக்கிற அந்த உறவை துண்டித்து பழகுங்க. ஸ்கூலில் உங்களோடு படிக்கிறா, உங்களோடு வேலை செய்கிறா அப்படிங்கிறதுனால அவன் நல்லவளாயிருவாளா? பக்கத்தில் கேளுங்களேன். உங்கள் கூட படிக்கிறா, உங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறா, அதனால் அவன் நல்லவளா? உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவளா? சொல்லுங்கள். இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையை பாழாக்கிறாங்க. அது மாதிரி தான் சகோதரர்கள் ஒரே சர்ச்சுக்கு வர்றதுனால அவங்களாம் நல்லவங்களா? சொல்லுங்களேன். உங்களோடு படிக்கிறதுனால, உன் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அவன் நல்லவனா? உன் காலேஜில் படிக்கிறதுனால அவன் நல்லவனா? உன் கூட வேலை செய்கிறதுனால அவன் நல்லவனா? உன் தெருவில் வசிக்கிறதுனால அவன் நல்லவனா? சொல்லுங்க. அவன் சோதோமாக இருக்கலாம், அவன் கொமோராவாக இருக்கலாம். உன் வாழ்க்கை பாழாவதற்கு, உனக்கு தேவன் கொடுத்த உறவு அழிந்து போவதற்கு அவன் காரணமாகலாம். சிம்சோனுடைய வாழ்க்கை பாழாய் போனதே. சோரா காற்றங்கரையில் தெளிலால் என்னும் ஒரு பெண்ணோடு அவன் சிநேகமாயிருந்தானே, அவள் உண்மை உள்ளவளா? 1000 வெள்ளிக்காசுக்காக பெலிஸ்திய பிரபுக்களிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு இந்த சிம்சோனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி சிம்சோனுடைய அபிஷேகம் போவதற்கு, சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்படுவதற்கு, சிம்சோன் சிறுமையடைவதற்கு காரணமானாலே. ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவன் பாவம் செய்கிறான்னு தெரிகிறது, அவனுக்குள்ள பாவம் இருக்கிறது என்று தெரிகிறது. அப்படி இருந்தும் நீ அவனோடு கூட நட்பு வைத்துக் கொள்வாய் என்றால், நீ அப்படிப்பட்டவனோடு உறவு வைத்துக் கொள்வாய் என்றால், நிச்சயமாக உன் குடும்பம் கெட்டுப்போவதற்கு, உன் பிள்ளைகள் பாழாய்ப்போவதற்கு நீதானே காரணம். ஆமென். கைகளோ தலையிலேயே சொல்லுவோமா? இந்த லோத்துனுடைய மனைவியினுடைய நிலைமையை பாருங்க, இந்த லோத்துனுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்க. ஆதியாகமம் 19:26 வாசிங்களேன். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். லோத்துனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இந்த சோதோம் அவன் தெரிந்தெடுத்திருக்காம இருந்திருந்தா அவன் மனைவி நல்லா இருந்திருப்பாளே. அவன் மனைவி நல்லா இருந்திருந்தா அவ பிள்ளைகள் நல்லா இருந்திருப்பாங்களே. அவளுக்குள்ள பொருளாசை. தேவ தூதர்கள் லோத்து மேலே இறக்க வச்சு, லோத்துனுடைய குடும்பத்தின் மேலே இறக்க வச்சு அவங்கள கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. இந்த மலைகளுக்கு ஓடிப்போ, சமபூமியில் நில்லாத, பின்னிட்டு பாராத, பின்னிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு தூண ஆயிருவ அப்படி சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போறாரு. இந்த லோத்துனுடைய மனைவி பிள்ளைகள் முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த லோத்துனுடைய மனைவி பேர் போடலை. ஆனால் அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் பின்னிட்டு பார்த்தாள்.
அவள் பின்னிட்டு பார்த்தாள், சோதோமை பார்த்தாள், கொமோராவை பார்த்தாள், தேவன் அழிக்கிற அந்த அழிவின் பட்டணத்தை பார்த்தாள். ஐயோ என் ஆடுகள், ஐயோ என் விவசாயங்கள், ஐயோ என் பொருட்களெல்லாம் நாசமா போகுதே அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பி பார்த்தாள். உப்புத்தூணாய் மாறிவிட்டாள். இன்றைக்கும் அவளுடைய உப்புத்தூண் அந்த மலையில இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் கணவனையோ அல்லது மனைவியையோ இழந்து விட்டார்கள் என்றால் அந்த குடும்பம் அதற்கு பின்பு மகிமையில இருப்பது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருப்பது கடினம். அதனால தான் ஒரு குடும்பத்திற்கு தேவையான ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகளை கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய மதியினத்தினால, நம்முடைய ஆசைகளினால, நம்முடைய விருப்பங்களினால நம்ம குடும்பத்தை உடைச்சிடுறோமே. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்களேன், தவறான நபர்களோடு உறவை ஏற்படுத்தாதீங்க. தவறான நபர்கள் என்று அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உறவை துண்டித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஆமென். விசுவாச பாதையை விட்டு பிசாசு உங்களை வழிவிலக செஞ்சிருவான். ஆபிரகாம் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவர், தேவனுடைய அழைப்பில் இருந்தவர், கானான் தேசத்தில் இருந்தவர். அவரோடு கூட தான் அந்த லோத்துவை வச்சிருந்தார். அதாவது ஆண்டவர் நம்மளை ஒரு சபையில் வச்சிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிற இடம் நல்ல இடமா தான் இருக்கும். ஆனால் இந்த சோதோம் என்ன செய்யும் அப்படின்னா, தான் காமிச்சு ஆபிரகாமை விட நான் உன் மேலே அக்கறையாக இருக்கேன், நான் உன் மேலே கரிசனையாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பொய்யை காமிச்சு தனக்குள்ளே வர வச்சு ஆண்டவரை விட்டு பிரிக்க வச்சு அவங்களுடைய உறவுகளை உடைக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் பாழாக்கும். சபையை விட்டு சிலர் பிரிந்து போகிறது போல நாமும் பிரிந்து போகக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உறவை, ஆவிக்குரிய உறவை நம்ம காத்து கொள்ளணும். தவறான உறவை துண்டிக்கணும். தேவன் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த உறவை விட்டு விலகி போயிடக்கூடாது. ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆபிரகாமை ஐக்கியத்தை, சபை ஐக்கியத்தை, தேவ ஊழியக்காரங்களோடு கொடுத்துருக்கிற ஐக்கியத்தை துண்டிச்சிடக்கூடாது. இதை துண்டிச்சிட்டிங்கன்னா சோதோமுக்கு கொண்டோட்டமாயிரும். சோதோமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா முதல்ல உங்கள் குடும்பம் சிதறிவிடும். குறிப்பாக சொல்கிறேங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாயிரும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாழாயிரும். இந்த லோத்துனுடைய 2 குமாரத்திகளும் அருவருப்பான பாவத்தை செய்தார்களே, அந்த பாவத்தை செய்ய துணிந்தார்களே, அவங்களுக்கு ஒரு துளி அளவு கூட விசுவாசம் இல்லை. அவங்க யெகோவா தேவனை நோக்கி ஜெபிச்சிருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களை எழுப்பியிருப்பார், கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருப்பார். ஆகாருக்கு பேர்சபா வனாந்தரத்தில் தண்ணீர் கொடுத்த தேவன் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்க மாட்டாரா? அவங்களுக்கு அற்புதத்தை செய்திருப்பார். ஆனால் அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடலையே. அவங்களுக்குள்ள இருந்தது அவிசுவாசம். அவங்களுக்குள்ள இருந்தது அவிசுவாசம். இந்த சோதம் குமோரோ பட்டணம் மக்களுக்குள்ள அவிசுவாசத்தை உண்டாக்குகிறது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென். 3வது ஒரு காரியத்தை வாசிங்க. என்னாகமம் 16, 30, 31, 32. கர்த்தர்
ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். நான் சொல்லுகிறத நன்றாக கவனமாக கேளுங்கள். ஆவியானவர் இந்த காலவேளையில நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகத்தில், யாத்ராகமம் புஸ்தகத்தில், லேவியகாரம் புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததில்லை. மனிதன் தோன்றின நாளிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததில்லை. ஆனால் இங்கே ஒரு புதிய காரியம் நடக்கிறது. கோராகின் புத்திரர் அபிராம், தத்தான் என்பவர்கள் குடும்பத்தோடு அவங்க கூடாரங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கி அழிந்து போனார்கள். மோசே சொல்றாரு, இவங்க மற்ற மனிதர்கள் மாதிரி மரித்தார்கள் என்றால் அவங்க எங்களை அவமதிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் இவங்க மற்ற மனிதர்கள் மாதிரி அழியாமல் ஒரு புதிய காரியத்தில் அழிஞ்சாங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எங்களை அவமதித்தார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று மக்களிடத்தில் சொல்கிறாரு. இதை சொன்ன பின்பு அவங்க நின்றிருந்த இடம் பிளக்கிறது. அவங்க குடும்பத்தோடு கூட அவங்களுடைய ஆடு மாடுகளோடு அவங்க பொருட்களோடு உயிரோடு பாதாளத்துக்குள்ளே இறங்கினார்கள். குடும்பத்தை காத்துக்கொள்ள தெரியல அந்த கோராகுக்கு, பிள்ளைகளை காத்துக்கொள்ள தெரியல அந்த கோராகின் புத்திரர்களுக்கு, அந்த அபிராம் தத்தான் என்கிற அந்த மனிதர்களுக்கு பிள்ளைகளை காத்துக்கொள்ள தெரியல, குடும்பத்தை காத்துக்கொள்ள தெரியல. தன்னுடைய மீறுதல்கள்னாலே, தன்னுடைய பொறாமையினாலே, தன்னுடைய மாமிசத்தின் கிரியையினாலே குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சந்ததியையும் அழித்து போட்டார்கள். காரணம், தேவனின் உறவுகளை அவங்க மதிப்பு செய்யல, தேவனின் உறவுகளை அவங்க அவமதிச்சாங்க. இன்னைக்கு தேவன் அழைத்திருக்கிற, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியக்காரர்களை அவமதிக்க கூடாது. தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற சத்தியத்தை அவமதிக்க கூடாது. தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆராதனையை அவமதிக்க கூடாது. தேவனின் உறவுகளை மதிச்சு பழகணும். தேவனுடைய உறவுகளை மிதிச்சு பழகக்கூடாது. தேவனுடைய உறவுகளை எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுடைய உறவுகளை எதிர்த்து பேசக்கூடாது. இந்த கோராகின் புத்திரர்கள் செய்த பாவம், எதிர்த்து பேசின பாவம். ஓ மூலமா மட்டுமா கர்த்தர் பேசுவாரு, எங்க மூலமாவும் கர்த்தர் பேசுவாரு. என்ன நீ ஒரே பரிசுத்தம் ஒரே பரிசுத்தம் ஒரே பரிசுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப ஓவரா போறேன்னு சொல்லிட்டு ஆரோனை எதிர்த்து பேசினார்கள், மோசே எதிர்த்து பேசினார்கள். கர்த்தர் எங்களையும் தான் அழைத்திருக்கிறாரு, நாங்களும் தான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம்னு சொல்லிட்டு தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு தூபமிட ஆரம்பித்தார்கள். அழைப்பு என்பதை தேவன் வச்சிருக்கிறார் என்பதை மறந்து போயிட்டாங்க. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவனையும் அதற்கான அழைப்பை கொடுத்து நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அதை நம்ம மதிச்சுத்தான் பழகணும், அதை மதிச்சுத்தான் ஆகணும். ஒரு நாளும் அவமதிக்க கூடாது. இந்த கோராகின் புத்திரர்கள் தன்னுடைய அழிவுக்கும் தன்னுடைய குடும்பத்தின் அழிவுக்கும் காரணமாகிவிட்டார்கள். ஆமென்.
நான் சொல்றது புரிகிறதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். கோராகின் புத்திரர்கள் தன்னுடைய அழிவுக்கும் தன்னுடைய குடும்பத்தின் அழிவுக்கும் காரணமாகிவிட்டார்கள். காரணம் கர்த்தருடையதை, தேவனின் உறவுகளை அவமதிச்சதுதான். ஆவியானவர்களை பார்த்து சொல்றாரு, தேவனின் உறவுகளை மதிச்சு பழகுங்க. ஆமென். சகோதரா, உனக்கு மீசை வளர்ந்துருச்சு, உனக்கு உருவம் பெருத்துருச்சு அப்படி சொல்லிட்டு கர்த்தரை எதிர்த்து நிற்காத, கர்த்தருடைய ஊழியக்காரனை எதிர்த்து நிற்காத, கோபமாக பேசாத, எதிர்த்து பேசாத. அது உன் குடும்பத்துக்கு ஆபத்து. ஆமென். உன்னால் ஒரு பாவமும் செய்யாத உன் மனைவி, உன்னால் ஒரு பாவமும் அறியாத உன் பிள்ளைகளும் அழிஞ்சு போவதற்கு நீ காரணமாகி விடுவாய். இந்த கோராகின் சம்பவத்தில் அதுதான் நடந்தது. இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்களேன், 27 வாசிங்களேன். அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் சாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடு, நல்ல கவனிங்க, தங்களுடைய பெண் சாதிகள், தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பிள்ளைகள், எங்க கை குழந்தை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பெண் ஜாதிகள், பிள்ளைகள். பிள்ளைகள்னா நடமாடும் பார்த்தீங்களா, அதுதான் பிள்ளைகள். அதுக்கடுத்து குழந்தைகள், கை குழந்தைகள். வாசிங்க. தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். போதும். ரொம்ப கவனம். கிறிஸ்தவம், சபை, ஆராதனை, ஊழியம், ஊழியக்காரங்க, தேவனுடைய வார்த்தை, தேவ பிரசனம், இதெல்லாம் மதிக்கப்பட வேண்டியவைகள். மிதிக்கப்பட வேண்டியவைகள் அல்ல, மதிக்கப்பட வேண்டியவைகள். ஆனால் இன்னைக்கு ஜனங்களாலே இது மிதிக்கப்படுகிறது. இயேசு மன்னிக்கிறவர், இயேசு இரக்கமுள்ளவர் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க மக்கள். அது தவறல்ல. இயேசு மன்னிக்கிறவர் தான், இயேசு கிருபை உள்ளவர் தான், இயேசு இரக்கமுள்ளவர் தான். ஆனால் வேதாகமத்தில் அவர் செய்த செயல்களையும் நம்ம வாசிக்கிறோம். அவர் செய்த செயல்களை நம்ம வாசிக்கிறோம். செத்து பாதாளத்துக்குள்ள போகல, உயிரோடு பாதாளத்துக்குள்ள அனுப்பியிருக்கிறாரு. யார? கோராகின் புத்திரர்கள். ஒரு 250 பேர், அவங்களுடைய குடும்பம், பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகள். நீ செய்கிற பாவத்தினால ஏன் உன் பிள்ளைகள் அழியணும்? நீ செய்கிற பாவத்தினால ஏன் உன் குழந்தைகள் அழியணும்? நீ ஆண்டவருடைய காரியத்தை மதிச்சு, ஆண்டவருடைய காரியத்தை கனம் பண்ணி, ஆண்டவரை எதிர்த்து பேசாம, ஆண்டவரோடு போராடாம, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சீனா உன்னை, உன் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரே. அல்லேலூயா. எதிர்த்து 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 போராடி போராடி ஆசீர்வதிக்கிற கரங்களையே அடிக்க வைத்து விடுகிறார்கள். அணைக்க வேண்டிய கரங்களையே அழிவுக்குள்ளே நடத்த வைத்து விடுகிறார்கள்.
கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனின் உறவுகளை அவமதிக்காதீங்க, தேவனுடைய உறவுகளை மதிச்சு பழகுங்க, ஆராதனையை மதிச்சு பழகுங்க, ஆராதனையை கனம் பண்ணுங்க. இது ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை. இதை நீங்க கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தை கனம் பண்ணுவார், உங்க பிள்ளைகளை கனம் பண்ணுவார், உங்களை கனம் பண்ணுவார், உங்களுடைய எதிர்காலங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிசாசினுடைய தந்திரம் உங்களுடைய மாமிசத்தை தூண்டி விட்டு ஆண்டவருக்கு விரோதமா உங்களை எதிர்த்து பேச வச்சு அழிவின் பாதையில நடத்தி விடுவான். ரொம்ப கவனம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழியக்காரங்களெல்லாம் நம்ம அவங்க கூட சண்டை போட்டோம்னா, அவங்கள எதிர்த்து பேசினா யார் வந்து கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. நான் தேவன் இருப்பார். ஆமென். யார் இருப்பா? தேவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் இந்த கோராகின் புத்திரருடைய வாழ்க்கையில் அனுமதிச்சது மாதிரி ஏதோ ஒன்றை அனுமதிச்சிருவார் கர்த்தர். உறவுகளை இழந்து, கணவன் மனைவியை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து, பிள்ளைகள் பெற்றோரை இழந்து தவித்து விடும். இது சாதாரணமான காரியம் என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இது சாதாரணமான காரியம் அல்ல. இது ஒரு சாதாரணமான காரியமாக இருந்தால் கர்த்தர் ஒரு லேசான தண்டனை கொடுத்திருப்பாரு. இங்கே கொடுக்கப்பட்ட தண்டனை இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாத தண்டனை. உயிரோடு பாதாளத்துக்குள்ள இறங்கி போனார்கள். அவங்க சந்ததி கூட சபைக்குள்ள இருக்கணும்னு தேவன் விரும்பல. அவங்க பிள்ளைகள் கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும்னு தேவன் விரும்பல. அவங்கள யாருமே சபைக்குள்ள இருக்கணும்னு தேவன் விரும்பல. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. ஆமென். கைகள் ஒருத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனின் உறவுகளை மிதிக்காதீங்க, மதிங்க. ஆராதனையை கனம் பண்ணு. தேவனுடைய பிரசன்னத்தை அவமதிக்காதீங்க, கனம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஜீவன் உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு, உங்களுக்கு சுகம் உண்டு, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு அற்புதம் உண்டு. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். இந்த ஊழியங்கள், இந்த ஊழியக்காரங்கள்லாம் தேவனே கனம் பண்ணுவதற்கு பாத்திரமானவர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அது மாதிரி நீங்கள் கனம் பண்ணி பழக வேண்டும், அவமதிக்கக்கூடாது. இது தேவனுடைய உறவுகள். இதை நீங்கள் மதித்து பழகினீங்கன்னா உங்கள் உறவுகளை தேவன் கனமாய் பார்ப்பார். அடுத்த ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுங்களேன். நல்ல ரெண்டு கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றதை கவனமா கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க கவனமா? நான் முதல்ல சொன்னேன், தேவனோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கன்னு. ரெண்டாவது, தவறான நபர்களோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளாதிருங்கள் என்று. மூன்றாவது, தேவனின் உறவுகளை மதிப்பு செய்யுங்கள் என்று. நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, நான் சொல்ல கவனமாக கேளுங்க. யோபுவனுடைய வாழ்க்கையில் யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும்
கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருந்தாரு. சாத்தான் உள்ள போக முடியல, பிள்ளைகளை தொட முடியல, ஆஸ்திகளை தொட முடியல, ஆடுகளை தொட முடியல, மாடுகளை தொட முடியல, வேலைக்காரங்களை தொட முடியல, யோபுனுடைய சரீரத்தை தொட முடியல. காரணம் என்னன்னா, கர்த்தர் யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைச்சு வச்சிருந்தாரு. இதன் நிமித்தம் யோபுனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. யோபுனுடைய சம்பத்து சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். யோபுனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. காரணம், யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைச்சிருந்தாரு. உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பாரு. வேலி அடைப்பதற்கு அவர் வல்லவர். நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுல அவர் வல்லவர். அதாவது ஆண்டவர் எவ்வளவு சின்சியராக பாதுகாத்திருக்கிறார் பாருங்களேன். நம்மளை விடங்க நம்முடைய உறவுகளை பாதுகாக்கிறதுல தேவன் ரொம்ப கவனம் உள்ளவர். அதனால தாங்க அழிவு வருகிறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருவார். எனக்கு அழிவு வருகிறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருவார். இந்த அதிகாலை ஜெபம் எதுக்கு ஆரம்பித்தோம் தெரியுமா? ஒரு மாதிரி ஆண்டவர் காமிச்சார் எனக்கு. சிலருக்கு அடக்க ஆராதனை பண்ணுற மாதிரி காமிச்சார், சின்ன குழந்தைக்கு அடக்க ஆராதனை பண்ணுற மாதிரி காமிச்சார். அதனால அதிகாலை ஜெபத்தை ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் கடந்த வாரத்தில் நினைக்கிறேன் ஒரு காட்சி ஆண்டவர் காமிச்சார். ஒரு 2 குழந்தைகள், ஆனால் முகத்தை பார்த்தா குட்டி சாத்தான். என் கையில் இருந்த பட்டயத்தை வச்சு அடிச்சிட்டேன் 2ஐயும். இன்னொன்று அடிக்கிறதுக்கு பட்டயத்தை எடுக்கிற, கண் ஒழிச்சு பார்த்துட்டேன். அப்போ தான் புரிந்து கொண்டேன், சபைக்குள்ளே ஒரு மரண ஆவி, ஒரு பாதாளத்தின் வல்லமை எழும்பி இருக்கிறத கர்த்தர் எனக்கு காமிச்சாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2, அதாவது முழியிரவு ஜெபத்தன்று அந்தோணி பிரதர் அவங்களுடைய ஃபேமிலியை அந்த ஆபத்திலேருந்து பாதுகாத்தார். இன்னொரு நாள் அதிகாலை ஜெபம் முடித்த உடனே சகோதரி அன்னபாக்கியம் அவங்க வீட்டில் மோட்டரை போடும்போது கீழே இருந்த வயரை அவங்க மிதிச்சிருக்கிறாங்க. அது தூக்கி அடிச்சிருக்கிறது. அவங்க பதற்றத்தோடு வந்து சொன்னாங்க, ஏசப்பா தான் என்னை காப்பாற்றிருக்கிறாங்கன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நம்மளை விட நம்ம உறவுகளை பார்த்து கொள்றதுல இயேசு உயர்ந்தவர், இயேசு பெரியவர், இயேசு மாறாதவர். யோபு வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட பிசாசு தூக்க முடியல, இடிமின்னல் சேதப்படுத்த முடியல. திருடர்கள், அந்த காலத்திலெல்லாம் திருடர்கள் ரொம்ப ஓவராக இருப்பாங்க. அவங்க பொழப்பே அதான். ஆனால் ஒருத்தனை கூட யோபுவினுடைய ஆடுகளையோ வேலைக்காரங்களையோ திருட விடலை. சாத்தான் வந்து சொல்கிறான், ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், நீர் யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ என்று. ஆண்டவர் வேலி அடைச்சிட்டார்னா இந்த உலகத்தில் நம்முடையதை எவன் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி கர்த்தர் 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 காத்துட்டார்னா இந்த உலகத்துல யாரும் நம்முடையதை எடுக்க முடியாது. நல்ல கை தட்டி இன்னொரு முறை நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில ஜெபிங்க. மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, பாதாளத்துக்கு அதிகாரம் இல்லை. மரணத்தோடும் பாதாளத்தோடும் சவால் விடுகிற ஒரு சந்ததி யாரு அப்படின்னா அது தேவனுடைய சந்ததி, அது இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சவால் விடுகிற சந்ததி அது இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு
சாவுக்கு அதிபதி சாத்தானே தன் சாவால வென்றவர் இயேசு. கழுகு போல தூக்கிட்டு போக நினைக்கிறியா? அவர் கண்மணி போல பாதுகாப்பாரு. ஆமென். அப்படித்தான் யோபு அவனுடைய குடும்பத்தையும் காத்தாரு. அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. அது என்னை ஆச்சரியப்படுத்திட்டு, இந்த யோபு உங்களை மாதிரி உறவுகளுக்காக கொடுக்காம, அதாவது உறவுகளுக்கு கொடுக்காம உறவுகளுக்காக கர்த்தரிடத்துல கொடுத்தார். நீங்க வாசித்து பாருங்களேன். யோபு 1:5 வாசித்து பாருங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று, தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியே, நல்ல கவனிங்க, அவங்களுடைய எல்லாருடைய லக்கத்தின்படி நிமிர்ந்து பாருங்களேன். யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க? 10 17? எத்தனை பிள்ளைகள் யோபுக்கு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்களேன், யோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 10. அந்த 10 பிள்ளைகளுக்கும் ஒரு மாட்டை பலி செலுத்தி ஒப்பேத்தலை. ஒரு மாட்டை பலி செலுத்தி ஒப்பேத்தலை. நம்மெல்லாம் அப்படித்தான். நம்ம பிள்ளைகளுக்கு வாரி இறைப்போம். குறுக்குறைய வாரி இறைப்போம், லேசாக வாரி இறைப்போம். அடுத்து என்னென்ன இருக்குது? நீங்கள் வரும்பொழுதே ஒரு பேக்குக்குள்ளே அமுக்கிக்கிட்டு வருவீங்களே, சொல்லுங்கள். வாங்கி கொடுக்குற தப்புன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய எண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய உறவுகளுக்கு தான் விதைப்போம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது நம்ம உறவுகளுக்காக கர்த்தரிடத்தில் விதைக்கணும். உங்கள் 10 பிள்ளைகளுக்காக காணிக்க போட்டு பாருங்களேன். உங்கள் கணவருக்காக, உங்கள் கணவர் வரல, ஆனால் நீங்கள் ஒரு கையில் உங்களுக்கும் இன்னொரு கையில் எங்கள் வீட்டுக்காருக்காக அப்படின்னு காணிக்க போட்டு பாருங்களேன். உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தருவார். அல்லேலூயா. எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உங்கள் 10 பிள்ளைகளுக்காகவும் கொடுத்து பாருங்களேன். 10 பிள்ளைகளுக்காகவும் பலி செலுத்தி பாருங்களேன். நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒப்பேற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு வச்சுக்கிடுவாங்க. அப்படி தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் மாத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அர்ப்பணிப்பு மாத்திரம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தா போதும். அதுதான் நம்முடைய அறியாமை. யோபு அப்படி அல்ல. ஏங்க, அவன் பணக்காரன். அதிகாலையில் எந்திருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறுமாடுகள், 500 கழுதைகள், திரளான வேலைக்காரி. யோபுனுடைய சம்பத்து பெருகிற்று. அந்த கிழக்குத்திய புத்திரில் பெரியவனாயிருந்தான். ஆனால் பெரியவனாயிருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி சிறியவனாக இருந்தான். நீங்க உலகத்துல பெரிய ஆளா இருக்கலாம் பிரதர், உலகத்துல பெரிய ஆளா இருக்கலாம், சம்பாதிக்கிறதுல பெரிய ஆளா இருக்கலாம், ஆஸ்தியில பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி சிறிய ஆளா இருங்களேன். நிச்சயமா சொல்றேன், உங்களை தேவன் பெரிய ஆளாக்கிக்கிட்டே இருப்பாரு. உங்களை பெரிய ஆளாவே வச்சிருப்பாரு. உங்களுக்கு மேல ஒருத்தனும் பெரிய ஆளா ஆகாத விடாதபடிக்கு உங்களை பெரிய ஆளாக வச்சுக்கிட்டு இருப்பாரு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதிகாலையில் எந்திரிப்பான், 10 பிள்ளைகளும் கூப்பிடுவான், 10 பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவான், 10 பலிபீடம் கட்டுவான். இந்த மாதிரி 10 பலிபீடம், 10 பலிபீடத்திலையும் 10 காளைகள் அந்த அதிகாலையில் செலுத்தப்படும். காணிக்கை செலுத்தப்படும், ஆராதனை செலுத்தப்படும். அதுதான் யோபுவினுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அதுக்காக ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்க. நீங்க எதை வச்சு ஆண்டவருக்கு செலுத்துறீங்களோ அது கர்த்தருடையதாகிவிடும். கர்த்தருடையதை தேவன் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். ஆமென். உங்க பிள்ளைகளுக்காக செலுத்திட்டீங்கன்னா உங்க பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும்.
ஒரு வாகனம் வச்சிருக்கிறீங்க, அந்த வாகனத்தை வச்சு அதன் மூலமாக வருகிற அந்த வருமானத்தில் அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது யாருடையது சொல்லுங்க? ஆண்டவருடையது. எண்ணி எண்ணி ஆண்டவருக்கு எண்ணி எண்ணி எத்தனை உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வீட்டை சுற்றிலும் வேலையை ஓட்டுருவார் ஆண்டவர், வேலையை அடைச்சிருவார் ஆண்டவர், பாதுகாத்துருவார் ஆண்டவர். அதுக்குள்ளே சாத்தான் பிரவேசிக்க முடியாது, சாத்தான் தொட முடியாது. ஏன்னா அது கர்த்தருடையதாய் மாறிவிடுகிறது. ஆனால் நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றதுலாம் வாரி வாரி விதைப்பாங்க, ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கறதுல மாத்திரம் அவங்க விதைக்க மாட்டாங்க. பிரதர், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அவ்வளவு தியாகம் பண்ணுறீங்க, வருமானத்தெல்லாம் அவங்களுக்கு செலவழிக்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிக்கணும்னு அந்த பிள்ளைகளுடைய பேரில் ஆண்டவருக்கு உங்களுடைய அர்ப்பணத்தை செலுத்தி பாருங்களேன், உங்களுடைய ஸ்தோத்திரத்தை செலுத்தி பாருங்களேன், நிச்சயமாக அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜனங்களுக்குள்ள எவ்வளோ வெளிப்பாடுகளாக இருக்குது பாருங்களேன். ஒரு சிலர் இடத்துல ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. ஜெபிக்க வந்து கடைசியில் ஒரு 50 ரூபாயை கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, என் மகன் என் மருமகள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய மகள் சென்னையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அதாவது அவங்கள வச்சு கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறாங்க பாருங்களேன். அதாங்க யோபுனுடைய விசுவாசம். ஆமென். நீங்கள் என்னைக்காவது அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? என்னைக்காவது ஆண்டவர் அப்படி மகிமைப்படுத்தியிருக்கிறீங்களா? உங்கள் படிப்புக்காக, உங்கள் வேலைக்காக, உங்கள் வாகனத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்காகவுமே நீங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தி பாருங்களேன். ஒரு பக்கம் வாயில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இன்னொரு பக்கம் கையில் கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன், அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வாதத்தில் அடிச்சுக்கிற யாருமே முடியாது. அதனால தான் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறான். பிரதர், உங்களுடைய ஆசீர்வாத மழை உங்கள் வாழ்க்கையில் பொழியாதபடிக்கு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறான். அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் பம்பு தான், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. யோபுனுடைய விசுவாசத்தை போல நீங்கள் உறவுகளுக்கு கொடுக்காம உறவுகளுக்காக கர்த்தருக்கு கொடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உறவுகளில் கொடுக்காம என் பேரன், என் பேத்தி, என் மருமகன், என் அக்கா, என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள்லையே போடாமல் அந்த உறவுகளை வச்சு சொல்லுங்களேன், அந்த உறவுகளை வச்சு என் பேரனுக்காக கொடுக்குறேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. காணிக்க போடும்போது என் பேரனுக்காக, என் பேரனை ஆசீர்வதிங்க, என் பேரனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க ஏசப் அப்படி சொல்லிட்டு போடுங்களேன். நிச்சயமாக அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை ராமேன் சொல்வீங்க? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி தாங்க நம்ம உறவுகளை காத்துக்கொள்ளணும். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் இதோட முடிச்சு விடுகிறேன். நான் சொன்னதெல்லாம் கவனிச்சிங்களா? முதல்ல நம்முடைய உறவுகளை காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? தம்பிகளா உங்களை பார்த்தா கேட்குறேன், சொல்லுங்களேன். உறவுகளை காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு உறவை ஏற்படுத்தணும். ரெண்டாவது, ஆமாம், தவறான சிநேகிதிகள், தவறான சிநேகிதர்கள், இந்த செல்ஃபோனு, இந்த ஃபேஸ்புக்கு, இதில் எல்லாம் அந்த தொடர்புகளை துண்டிக்கணும். எவனே தெரியாத அவன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். கழுதைகளும் எருமைகளும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதெல்லாம் துண்டிங்க. அதெல்லாம் என்ன செய்யுங்க? துண்டிங்க. வாலிப பிள்ளையெல்லாம் செல்லை தொடாதீங்க. செல்லில் ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்கோங்க. எப்படின்னா, தொடாதே அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்க. ஆமாம். நிறைய பேர் பைபிளில் தான் தொடாதேன்னு ஒட்டி வச்சுருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அது மாதிரி பெரிய சகோதரிகளும் தான். நல்லவங்களாக இருந்தால் பேசுங்க, பரிசுத்தம் சாட்சி உள்ள ஜீவியமாக இருந்தால் பேசுங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே விடாதீங்க, வாசலோட நிறுத்திடுங்க. வாசலில் கூட விடாதீங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காருக்கு பாதுகாப்பு இல்லை, தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு.
அது மாதிரி உங்கள் மனைவிகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. எவனையும் உள்ளே விடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு வருவான். என்னடா ஃப்ரெண்ட்ஸு, போடா ஏசு தாண்டா என் ஒரே ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். முழங்கால் படியிடுவோமா? இந்த வசனத்தின் மூலமாக அவங்க கூட பேசினார் ஆண்டவர். உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்க. எந்த காரியத்தில் பேசியிருந்தாலும் அதுக்கு அர்ப்பணம் செய்யுங்க. நல்லா உங்கள்கிட்ட அந்த வசனத்தின் மூலமாக பேசியிருப்பார் என்றால் 2 கைகளை கூட உயர்த்தி காமிங்க. உங்கள் இருதயத்தில் கை வச்சு ஜெபிங்க. உறவுகளை நான் காத்துக்கொள்வேன் இயேசுப்பா. உங்களோடு என் உறவு பெருகும். என் மனைவியை நான் இழந்து போகாம, என் பிள்ளைகளை நான் இழந்து போகாம, என் வம்சத்தை நான் இழந்து போகாம நான் காத்துக்கொள்வேன். உங்களோடு என் உறவு தொடரும். கர்த்தர் உங்க கரத்தை பிடிக்கிறாரு. நோவாவின் குடும்பத்தை நான் பாதுகாத்து கொடுத்தது மாதிரி உன் குடும்பத்தை நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு ஆண்டவர். உன் குடும்பத்தை உனக்கு ஆசீர்வாதமா கொடுப்பேன்னு சொல்றாரு. உன் பிள்ளைகளை நான் கண்மணி போல பாதுகாப்பேன்னு சொல்றாரு. நல்ல சோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல சோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவரை கண்டிப்பா நேசிப்பீங்க. உங்க பேர பிள்ளைகளை நேசிக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவரை கண்டிப்பா நேசிப்பீங்க. ஆவியானவர் இறங்கி வராரு பாருங்களேன். எல்லார் மேலேயும் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. உங்க உறவுகள் புதுப்பிக்கப்படுகிறது. நன்றி இயேசுப்பா. தாராது நீங்க பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி. நீர் அழைத்துக் கொண்ட ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா உறவுகளும் பாதுகாக்கப்படுவதாகப்பா. உங்க பிள்ளைகள் ஒன்றை இழந்து போகாதபடி காத்து கொடுங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டை உங்களை பிள்ளைகளை சுற்றிலும் எழும்புவதாக ஆண்டவர். நல்ல சமாதானம், நல்ல சுகம், நல்ல பாதுகாப்பு கொடுங்க. இந்த சத்தியத்தில் நடத்துங்கப்பா. உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள நீங்க கொடுத்த இந்த வசனத்தில் நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.